ஹாய் மிஸ் திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும். இப்போ நம்ம டேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்லேருந்து நம்ம போகலாம். நீங்கள் ரெண்டு பேருமே தமிழ்நாடு தான், ரெண்டு பேருமே வில்லேஜ். உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர், உங்கள் அம்மாவோட சேர்த்தா 4 பேர். ஃபர்ஸ்ட் அண்ணா உங்கள் தாய் மாமா, செகண்டு பெரியம்மா, தேர்டு உங்கள் அம்மா, ஃபோர்த் வந்து உங்களோட சித்தி. தாய் மாமாவுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்கள் பெரியம்மாவுக்கு வந்து 2மே பொண்ணு, நீங்கள் வந்து ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். உங்கள் சித்திக்கு ஒரு பொண்ணு, ஒரு அண்ணா. அண்ணா தான் ஃபர்ஸ்ட்டு, சித்தி பொண்ணு வந்து 2வது. அவள் பேர் வந்து சுஜி. உங்களுக்கு சுஜினா ரொம்ப பிடிக்கும், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்க. ஓகே, இதுவே போதும். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம உங்கள் தாய்மாமாவோட பையன் தான் நம்ம டே உங்கள் ஃபேமிலியிலே முதல் பையன் அப்படின்றதுனால ரொம்பவே ஸ்பெஷல். அதுலேயும் உங்கள் பெரியம்மாவுக்கு வந்து அவங்க 2 பொண்ணு இல்லை, யாராவது ஒருத்தரை டேக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஆசை. ஓகே, நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே நீங்களும் உங்கள் சித்தி பொண்ணு சுஜியும் வெளியே போயிட்டு வந்துட்ருக்கீங்க. சுஜி சீக்கிரம் வாடிட்டே வந்துட்டானா இல்லையான்னு தெரியல, அவன் வரத்துக்குள்ளே போயிட்டு வரலான்னு நினச்சிட்ருக்கேன். வயன் அவர் இன்னும் வந்திருக்க மாட்டார், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சுஜி சொல்கிறா. நீங்களும் உங்கள் சுஜியும் சைக்கிளில் தான் வந்துட்ருக்கீங்க, ஸ்பீடாக ஓட்டிகிட்டே வந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் வாசலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டானான்னு ஸ்லிப்பரை தேடுறீங்க. ஸ்லிப்பரும் இருக்குது. சுஜி, டே டே வந்துட்டான்டி. ஆமாம், ஜாலி தான் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே சிரிச்சுக்கிட்டே வரீங்க. அங்கே வந்து பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களோ அவ்வளோ சோகமாயிட்டீங்க. பிகாஸ் டேன் சுற்றி 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதாவது உங்கள் பெரியம்மா பசங்க. ஒருத்தர் வந்து மது, அவள் பெரிய பொண்ணு, சாருன்றது வந்து 2வது பொண்ணு. அவங்க 2 பேருமே பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க, அதுவும் ரொம்ப க்ளோஸாக. அவங்களுக்கு அது பார்க்க செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் இங்கே நின்று அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க சீக்ஸில் பிஞ்ச் பண்ணி விடுறது, அவங்கள டீஸ் பண்ணுறது, தொட்டு தொட்டு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. 2, 3 பேருமே மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ உங்கள் அம்மா கிச்சன்லேருந்து, இவ்வளோ நேரமாடி இது வாங்கிட்டு வர, சீக்கிரமா கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. உங்கள் அம்மா கூப்பிடுற சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறான். அப்போ நீங்கள் வாசலில் இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. உங்கள் பின்னாடியே சுஜி வரா. அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு டோர் டம்முன்னு சாத்துறீங்க. ரைட்ரா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் உங்கள் ரூம்குள்ளே தான் வரான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை, சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. ஒயன் ஒயன் நீங்கள் பாருடி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கல. சரி மாமா, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சுஜி எழுந்து போகிறா. நீங்கள் அவள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, இப்போ எங்கே போகிற, நீ போகிற அளவுக்கு ஒன்று நடக்க போகிறதில்ல, இங்கே இரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கிட்டே எதுக்கு நீ என் மேலே கோவமாக இருக்க, இங்கே பாரு நான் மேலே செம்ம கோவத்தில் இருக்க, இங்கே போயிடு அப்படின்றீங்க. அப்போ எங்கேருந்து வந்துச்சு தெரியல கோவம். வயன் அப்படின்னு கத்துறான். என்ன சார், என்ன டேன்னு கூப்பிட்டதுக்கே கோவம் வருதா? அப்போ என் கண்ணு முன்னாடி உட்காந்து 2 பேர்கிட்ட பேசிகிட்ருக்கு, அதுவும் தொட்டு தொட்டு க்ளோஸாக. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றீங்க. அதுக்கிட்டே அது இங்கே பாருட்டே ஒயன், சரி மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் லைட்டாக சிரிக்கிறான். சிரிக்காத, சிரிச்சுன்னு வச்சுக்கோ அவன் பல்லு மேலே கொடுப்பேன் அப்படின்றீங்க. இங்கே பாருடி, அவங்க என் முறை பொண்ணுங்க. நான் அவங்கக்கிட்ட இதெல்லாம் பேசுகிறது கேஷுவல் தானே, ஆனால் அது எனக்கு பிடிக்கல மாமா. உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, எனக்கு அது பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. இதுக்கப்புறம் நீ இன்னொரு டைம் அவங்களோட அந்த மாதிரி பேசுறது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், சத்தியமாக ப்ரேக்கப் பண்ணிவிடுவேன். வயன், சீரியஸாக மாமா, நான் போய் சொல்ல நினச்சிட்ருக்காத, நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காத, நான் ப்ரேக்கப் பண்ணிவிடுவேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு வயன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ வேற அவங்க வேற, அவங்க என் முறை பொண்ணுங்க, அவ்வளோதான்.
அது ஃப்ளர்ட் பண்ண டீஸ் பண்ணது அதோட முடிஞ்சிரும். ஆனா நீ என் பொண்டாட்டி. உன்கிட்ட மட்டும் தாண்டி நான் ஆசைப்பட்ட மாதிரிலாம் நடந்துக்க முடியும். அது உனக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க, இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னொரு வாட்டி நீ அவங்க கூட அப்படி இருக்கிற மாரி தெரிஞ்சிச்சுன்னா, நான் பிரேக்கப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஏமாத்திட்டேன், விட்டுட்டு போயிட்டேன்னு என்னலாம் நீ சொல்லக்கூடாது. அப்படின்னு நீங்க சொல்லிட்டு சைலண்ட்டா படுத்துட்டீங்க. அப்பாட்டே ஏதோ பேச வரான். அப்ப சுஜி, அம்மா நான் பேசுறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுர்றா. டேவும் சரின்னு சொல்லிட்டு கீழ வந்துட்டான். உங்க அம்மா கீழேருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க கொஞ்சம் கூட கண்டுக்கல. அப்போ உங்க அம்மா ரூமுக்கு வராங்க. "வயன், என்னடி படுத்துட்ருக்க? கோவிலுக்கு போணும், டைம் ஆயிடுச்சு கிளம்பு." "நான் எங்கேயும் வரலம்மா." "வரலையா? விளையாடிட்டு இருக்காத வயன், மரியாதை எழுந்துரு." "நான் தான் வரலன்னு சொல்றேன்லம்மா." "வரலன்னா இங்கேருந்து என்ன பண்ண போற?" "எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரல. உங்களுக்கு வேணா நீங்க கிளம்புங்க." அப்படின்னு சொல்றீங்க. "ஏதோ பண்ணிட்டு போ." "ஏய் நீ இன்னும் எங்க எதுக்கு நின்னுட்ருக்க? நீ போய் ரெடி ஆகலையா?" "அ இல்ல பெரியம்மா, அக்கா." "நீ போ. அவ தான் வரலன்னு சொல்ட்டால்ல. நீ போய் ரெடி ஆயிட்டு வா." அப்படின்னு சொல்றாங்க. அவளும் சரி பெரியம்மா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டா. நீங்க இங்க ரூம்ல இருக்கீங்க. இப்போ கீழ டே ஒரு வேஷ்டி ஷர்ட் தான் வியர் பண்ணிக்கிட்டு வரான். அவ்வளோ அழகா இருக்கான். குட்டியா சந்தனம் வச்சுட்டு, அதுக்கேத்த மாதிரி பிரேஸ்லெட், செயின் அழகா போட்டுட்டு வரான். இங்க எல்லாருமே டேவ தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மது, மாமா நான் நல்லா இருக்கேனா?" அப்படின்னு போயிட்டு டே முன்னாடி நிக்கிறா. "உனக்கு என்னம்மா? நீ அவ்வளோ அழகா இருக்க. என் மது என்னைக்காவது அழகா இல்லாம இருந்திருக்காளா என்ன?" அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்க மேலேருந்து கீழ இறங்கி வரீங்க. இது எல்லாமே கேட்டுக்கிட்டு உங்களுக்கு செம்ம கோவம். அப்படியே ஐயோ! இந்த மாதிரி டைம்ல தான் இவ என்ட்ரி குடுப்பாளா? அப்படின்னு மனசுக்குள்ளே நெனச்சிட்ருக்கான். இருந்தாலும் உங்கள அப்படியே ஸ்டன் ஆக்கி பார்க்குறான். பிகாஸ் நீங்க அவ்வளோ அழகா வந்துட்டுருக்கீங்க. ஒரு பிங்க் கலர் காட்டன் ஆஃப் சாரி தான் வியர் பண்ணிருக்கீங்க. அது பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க அத வியர் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு லாங் ஹேரு உங்க ஹிப் கீழ வரைக்கும் இருக்கும். அவ்ளோ பெருசு. அதுக்கு ஏத்த மாதிரி மல்லிப்பூ வச்சு ஆக்சஸரீஸ்லாம் போட்டுட்டு, ஹிப் செயின் வேற போட்டிருக்கீங்க. பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கீங்க. உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்ப "ஒயன் நீயாம்மா இது? என் கண்ணே பற்றும் போல இருக்கு." அப்படின்னு டேவோட அம்மா சொல்லவும், நீங்க ஷையா அத்தை அப்படின்னு நின்னுட்ருக்கீங்க. அப்போ உங்க அம்மா, "ஏய் இவ்வளோ நேரம் வரலன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம் "ஆமா வரலன்னு தான் நெனச்சேன். ஆனா உங்களுக்காகலாம் நான் ஒன்னும் வரல. சுஜிக்காக தான் வரேன்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ சுஜி, "ஏய் ஒயனக்கா ரெடியாயிட்டீங்களா? வாங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூப்பிட்டு போறா. நீங்களும் அவளோட போறீங்க. இப்ப எல்லாரும் கோவிலுக்கு தான் கிளம்பி வெளிய வந்துட்டுருக்காங்க. அப்போ கார்ல உங்க அப்பா தான் டிரைவ் பண்றாரு. உங்க அப்பாக்கு பக்கத்துல உங்க அம்மா. அதுக்கப்புறம் உங்களோட பெரியம்மா, சித்தி, உங்களோட மாமி, அதாவது உங்க தாய் மாமாவோட ஒய்ஃப் 3 பேர் இருக்காங்க. பின்னாடி சாரு, மது, சுஜி இருக்காங்க. உங்களுக்கு அங்க பிளேஸே இல்ல. நீங்க நின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்ப அ உங்க பெரியம்மா, "மது நீ வேணா டே கூட வந்துறேன். ஒயன் இங்க உட்கார வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி மதுவ டே கூட வர வைக்கிறதுக்காக பண்றாங்க. அப்ப உங்களோட சித்தி, "அதான் மது இதில உட்காந்துட்டல்ல, பரவாயில்ல விடு. அதுவும் இல்லாம அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னான். அவன் டே பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆகும். நம்ம அங்க போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பண்ணணும். பின்னாடி சரண் வரேன்னு சொன்னான். அவன் கூட வேணா ஒயன் வரட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க சித்தி சொல்லவும், உங்க பெரியம்மாவும் சரி சரண் கூட தானேன்னு சொல்லிட்டு, "சரி ஓகே வரட்டும்." அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருப்பாங்க. இங்கட்டே சரண்கிட்ட ஏதோ ஒர்க் சொல்லி அவன வெளிய அனுப்பிச்சிட்டுருப்பான். இங்கட்டே அங்க ஹால்ல நின்னு அவன் ஏதோ சில ஒர்க்லாம் பார்த்துட்டுருக்கான். நீங்க ஹால்ல உட்காந்து இருக்க சோஃபால உட்காந்து உங்க சிக்ஸ்ல ஹேண்ட் வச்சுட்டு டேவையே ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. நீங்க டேவ பார்க்குறதா உங்கள பார்க்குறான். நீங்க சிரிச்சுக்கிட்டே அவன பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்கள சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு உங்க கிட்ட வரான். நீங்க சோஃபாலேருந்து எழுந்து நிற்கிறீங்க. "எதுக்கு இப்ப நீ என்ன அப்படி பார்த்துட்ருக்க?" அப்படின்னு கேட்குறான். ம் "நான் என் மாமா எவ்வளோ அழகுன்னு ரசிச்சுட்ருக்கேன்." அப்படின்னு சொல்றீங்க. "ஓ! எவ்வளோ அழகா இருக்கேன்னு ரசிச்சிட்டியா?" "ம் ரசிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்றீங்க. அப்போ "நான் எவ்வளோ அழகா இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி கேட்டு உங்க முன்னாடி நடந்து வரான். நீங்க அப்படியே பின்னாடி போறீங்க. அதுக்கு மேல நடக்க முடியல. வால்ல ஹிட் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. அவன் 2 பக்கமும் ஹேண்ட் வச்சு நீங்க மூவ் பண்ண முடியாத மாதிரி உங்களுக்கு க்ளோஸா வரான். நீங்க அம்மா அப்படின்றீங்க. சொல்லுடி நான் எவ்வளோ அழகா இருக்கேன்?" அப்படின்னு கேட்குறான். "நீயா?
இந்த வேர்ல்டுலே அவ்ளோ அழகா இருக்க தெரியுமா? உன்ன மாதிரி யாருமே அழகு கிடையாது." அப்படின்னு சொல்றீங்க. "ஓ! அப்படியா? அப்படிதான் மாமா." அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன அடுத்த செகண்ட்டே உங்க லிப்ஸ்ல அவனோட லிப்ஸ அட்டாச் பண்றான். சாஃப்ட்டா கிஸ் பண்றான். நீங்களும் அவன கிஸ் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட ஒரு ஹேண்ட் டேவோட ஹிப்லயும், ஒரு ஹேண்டு செஸ்ட்லயும் இருக்கு. டே இவ்ளோ நேரம் உங்க மூவ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 சைடு வச்சிருந்த ஹேண்ட, ஒண்ணு உங்க ஹிப்ல வைக்கிறான். ஒண்ணு உங்க பேக் ஹெட்ட ஹோல்ட் பண்ண மாரி பிடிச்சிருக்கான். கிஸ்ஸ டீப்பாக்கிக்கிட்டே போறான். அப்படியே அவனோட ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உங்க செஸ்ட் கிட்ட மூவ் ஆகுது. நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்ட்டா நின்னு கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அவனோட ஹேண்ட் உங்க செஸ்ட்ல பிளேஸ் ஆனதும் அவன் ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆனா, நீங்க அப்ப கூட எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவனோட கிஸ்ல அப்படியே மெய்மறந்து நின்னுட்டுருக்கீங்க. அவனோட ஹேண்ட் அப்படியே உங்களோட ப்ளவுஸ்க்குள்ள போகுது. நீங்க அப்போ கூட எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அவன கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ உங்க சித்தி பையன் சரணோட வாய்ஸ் கேட்டதும் நீங்க டேவ புஷ் பண்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே கண்ணடிக்கிறான். நீங்க "போடா பொறுக்கி" அப்படின்னு சொல்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரண் வந்ததுக்கப்புறம், "சரண் நான் ஒயன கூப்பிட்டுட்டு வரேன். நீ போ" அப்படின்னு சொல்லிடுறான். "அ சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அப்ப நீங்க டீ கூட தான் பைக்ல வந்துட்டுருக்கீங்க. அப்படியே பார்க்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ, அதே மாதிரி அவ்வளோ அழகா இருக்கீங்க. அவனோட ஹிப்ல ஹேண்ட வச்சு டைட்டா ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. 2 பேரும் அவ்வளோ ஜாலியா பேசிட்டு ஒரு வழியா கோவிலுக்கு வந்துட்டீங்க. அப்போ உங்க பெரியம்மா இத பார்த்துட்டாங்க. அப்ப உங்க பாட்டி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "ஐயோ! என் பேர பசங்க எவ்ளோ அழகா இருக்காங்க. அதுவும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஜோடியா வந்து இறங்குறாங்களே! என் கண்ணே பற்றும் போல." அப்படின்னு உங்க பாட்டி சொல்லவும், உங்க பெரியம்மாக்கு எங்கேருந்து வந்துச்சு தெரியல கோவம். அவங்க அப்படி மொறச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்க பெரியம்மா, "அம்மா தேவையில்லாம ஒளறிட்டு இருக்காத. அவ ஒயின் சின்ன பொண்ணும்மா. அதுவும் இல்லாம ஒயனுக்கு டீ கூடலாம் செட் ஆகாது. மது தான் செட் ஆகும்." அப்படின்னு அதுவே பேசிகிட்ருக்கவும், அவங்க யாருமே பெருசா கண்டுக்கல. அவங்களும் சைலண்ட்டா விட்டுட்டாங்க. நீங்களும் கோவிலுக்கெல்லாம் வந்துட்டீங்க. அங்க பொங்கல் வைக்கிற வேலை தான் இருக்கு. ஸோ பொங்கல் வச்சுட்ருக்காங்க. நீங்களும் கூட சேர்ந்து அவங்க கூட பொங்கல்லாம் வச்சுட்ருக்கீங்க. இப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. அங்க வில்லேஜ் ஃபெஸ்டிவல்ஸ்லலாம், ஸ்ட்ரீட்லலாம் வந்து ஒரு ஷாப் மாதிரி நெறைய வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நீங்களும் சுஜியும் அங்க சுத்தி பார்த்துட்டு எது வேணும், தேவையானது அப்படிலாம் சொல்லி வாங்கிட்டுருக்கீங்க. அப்ப டே உங்க பின்னாடி வந்து நிக்கிறான். மாமா வந்துட்டியா? நானே உன்ன கூப்பிடலான்னு நெனச்சிட்டுருந்தேன். ஃபைனலா நீயே வந்துட்ட" அப்படின்னு சொல்றீங்க. என் பொண்டாட்டி என்ன தேடுனா, நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். அப்போ சுஜி, "மாமா நான் இங்க இருக்கேன். ஸோ கொஞ்சம் உங்க ரொமான்ஸ கம்மி பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள "சரிம்மா நான் கம்மியா தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும், நீங்க 3 பேர் சிரிச்சுட்ருக்கீங்க. அப்போ டே கிட்ட, "மாமா இது 2த்துல எது நல்லாயிருக்கு?" அப்படின்னு ஒரு பேங்கிள் காமிக்கிறீங்க. டே ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு குடுக்குறான். இன்னொன்னு வந்து, "இது நான் வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா, "ஒண்ணு போதும் மாமா." "ஏய் வச்சுக்கோடி" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உங்ககிட்டயும், "உனக்கு என்ன வேணுமோ, இங்க இருக்கிறது எல்லாமே வாங்கிக்கோ" அப்படின்னு உங்ககிட்டயும் சொல்றான். சுஜிகிட்டயும், "சுஜிமா நீயும் உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நீ வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு வழியா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இங்க சுஜி கிட்ட காசு குடுத்து, சுஜிமா எனக்கு, உனக்கு அப்புறம் ஒயனுக்கு 3 பேருக்கும் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இரு. நான் இது ஒரு 5 மினிட்ஸில ஒயன கூப்பிட்டுன்னு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு சுஜி, ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்றா. "ஐயோ! நீ நெனைக்கிற மாதிரி இல்லம்மா. நான் தனியா பேசணும் அதுக்காக தான்." "ஓகேமாம்மா எனக்கு புரியுது" அப்படின்னு சொல்றா. நீங்க சிரிச்சுக்கிட்டே கூட போறீங்க. "நீ என்ன பண்ற மாமா? அவ பாத்தியா எப்படி கிண்டல் பண்றான்னு?" "ஏய் நீ சைலண்ட்டா இருடி" அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறான். நீங்க "மாமா இப்படிலாம் பேசாத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்றீங்க. "நீயும் இப்படிலாம் பேசாதடி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்றான். நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப உங்கள கிஸ் பண்றான். நீங்களும் கிஸ் பேக் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு சடனா ஒண்ணு ஞாபகம் வந்து அவன் கை மேல டப்புன்னு போடுறீங்க. அவன் "ஏன்டி இப்ப கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடிச்ச?" அப்படின்றான். "அ வீட்ல என்னடா பண்ண?" அப்படின்னு கேட்குறீங்க. "நான் என்ன பண்ணேன்?" "என்ன பண்ணியா? ப்ளவுஸ்குள்ள எதுக்குடா கைய விட்ட?" அப்படின்னு கேட்குறீங்க. மேடம்க்கு இப்போ தான் தெரிஞ்சுதா? "மாமா என்ன மாமா பண்ற நீ? பொறுக்கித்தனம் மாதிரி பண்ணிட்டுருக்காத" அப்படின்றீங்க. "அ நான் பொறுக்கித்தேன்டி உன்கிட்ட" அப்படின்னு சொல்றான். "போ மாமா" அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க.
அப்போ சுஜி கரெக்ட்டா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரா. நீங்க 3 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. அப்ப மதுவும், சாருவும், "மாமா உங்கள எங்கலாம் தேடுறது? இங்க இருக்கீங்களா?" "ஆமா, நாங்க இங்க தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்றா. ஆனா மது சரியா பேசவே இல்ல. ஆனா சாரு மட்டும் நல்லாவே பேசுறா. இப்படியே திருவிழாலாம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கும் வந்துட்டீங்க. எங்க மது அவங்க அம்மாகிட்ட அப்படி கத்திக்கிட்டு இருக்கா. "ம்மா எனக்கு நீ டேமம்மாவ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா?" "ஏன்டி நீ கல்யாணம் பண்ணி வைக்க போற ஐடியால இருக்கியா இல்லையாம்மா?" "எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க? நான் அத தானே பேசிட்டுருக்கேன் வீட்ல. நீ பேசிக்கிட்டே இரு. நீ என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஒயன் அவன் கூட வாழ்ந்து புள்ளைய பெத்துருவா" அப்படின்னு சொன்னதும், உங்க பெரியம்மாக்கு செம்ம ஷாக்கு. "அ எ என்னடி சொல்ற?" "ஆமாம்மா. அதுங்க 2ம் லவ் பண்ணுதுங்க போல." "என்ன சொல்ற?" "ஆமா. நான் திருவிழால பார்த்தேன். மாமாவ காணோம்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அதுங்க 2ம் ஒரு சந்துல நின்னு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க." "அம்மா, எனக்கு என்ன பண்றது தெரியல. தேவையில்லாம வேலை பண்ணிட்டுருக்கோம்னு நெனைக்கிறேம்மா. அ டேய் கல்யாணம் பண்ணிக்கிறத நான் இதோட மறந்துடுறேன். இங்க பாரு லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத. உனக்கு டே தான் கரெக்ட்டா இருப்பான். அவன் வீட்டுக்கு ஒரே பையன். நீ ராணி மாதிரி வாழலாம். புரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாம என் அண்ணா வீடு. டே உன்ன நல்லா பார்த்துப்பான்." ஆனா அவரு தான் என்ன லவ் பண்ணலையே! அவன் உன்ன லவ் பண்றான் இல்ல. கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாமே தானா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வீட்டுக்கு போனதும் இதில பேசிக்கிறேன். அப்படின்னு உங்க அம்மா, அதாவது உங்க பெரியம்மா வந்து மதுக்கிட்ட சொல்லவும், மது ஏதோ பண்ணுங்க. ஆனா எனக்கு இது சரியா வரும்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. இங்க உங்க பெரியம்மாக்கு செம்ம கோவம். என்ன பண்ணி எப்படி இந்த மேரேஜ நடத்துறதுன்னு அவங்க அவ்ளோ யோசிச்சுட்ருக்காங்க. ஃபைனலா உங்க ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்க உங்க ரூம்ல இருக்கீங்க. அப்ப டே உங்க ரூம்குள்ள வரான். அவன் வந்ததுமே உங்கள பேக்கப் பண்றான். நீங்க மாமா அ என்ன இங்க வந்திருக்க? யாராச்சும் பார்த்துற போறாங்க. யாரும் பார்க்கலடி. பார்த்துட்டு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றான். நீங்களும், "ம்ஹ்ம். என்ன திடீர்னு என் ரூம் பக்கம்?" "அதுவா எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகமா வந்துச்சா அதனால தான்." "எதுக்கு நீ இப்ப இப்படி பேசிட்டுருக்க?" அவன் அவங்கள வால்ல பின் பண்ண மாதிரி க்ளோஸா நிக்கிறான். அவங்க 2 பேருக்கூட நடுவுல ஒரு ஸ்பேஸ் கூட கிடையாது. நீங்க "அம்மா தள்ளி நில்லு யாராச்சும் வந்துற போறாங்க." "அதான் ரூம் டோர் லாக் பண்ணியாச்சுல்லடி. அப்புறம் யார் வரப்போறா? சைலண்ட்டா இருடி. எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு. உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க நெக்ல கிஸ் பண்றான். நீங்க மம்மா அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் லைட்டாக பைட் பண்ணுறான். நீங்கள் வலிக்குது மம்மா அப்படின்றீங்க. அப்போது ஐயோ நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு டேர்ன் பண்ணிட்டா சுஜி. நீங்கள் அப்போதான் சுஜி ரெஸ்ட் ரூமில் இருக்கிறது ஞாபகம் வந்து டேவை புஷ் பண்ணுறீங்க. சாரி மம்மா நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சுஜி சொல்ல, "நீ எப்போம்மா உள்ளே வந்த?" "அ இல்லை மம்மா நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன்." "சரி நீங்க பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு டேவ் போயிட்டான். இங்க சுஜி உங்கள கிண்டல் பண்ணியே சாகடிக்கிறா. "அ அ ஏய் நீ வேற ஏன்டி? நானே மறந்துட்டேன்டி." "அதுதானே மாமா உன் கண்ல பட்டதுமே உனக்கு எல்லாமே மறந்துரும்" அப்படின்னு சொல்றா. "சரிடி கிண்டல் பண்ணாத, வா சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கீழே போறீங்க. வீட்டுக்குள்ள அவ்வளவா சிக்னல் கிடைக்காது. ஸோ எந்த கால் பேசுறதா இருந்தாலும் வெளியோ இல்லை டெர்ரஸ்ல அந்த மாதிரி தான் பேச முடியும். அதெல்லாம் டே கால் பேசுறதுக்காக வெளியே போயிட்டுருப்பான். நீங்களும் சுஜியும் கீழே சாப்பிட வரீங்க. அப்போ உங்களோட பெரியம்மா, "ம் அண்ணா அப்போனா நான் ஒரு நல்ல டேட்டாக பார்த்து சொல்கிறீங்களா? அதை நான் பார்க்கட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. "நானே பார்த்து சொல்கிறேம்மா. இப்போ தானே திருவிழாலாம் அதோட வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு 1 வீக்கு போட்டும். நான் பார்த்து சொல்கிறேன் எப்போ என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாம நீங்க பார்த்துட்ருக்க. ஆமா என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு?" அப்படின்னு நீங்க சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. அப்ப உங்களோட அம்மா, "இல்லடி டேக்கும் மதுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டுருக்கோம்." நீங்க செம்ம ஷாக்டா, "எ எ எ என்னம்மா சொல்றீங்க?" "ஆமாடி அவங்களுக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. ஏற்கனவே பேசி வச்சது தானே. அதான் மேரேஜ் பண்ணிடலான்னு." உங்க பெரியம்மா சொன்னாங்க. எங்களுக்கும் அது நல்லதா தோணுச்சு. அதனால நாங்களும் சம்மதம் சொல்லிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. நீங்க டேவோட அம்மாவ பார்க்குறீங்க. அவங்க எதுவுமே சொல்லாம சைலண்ட்டா நின்னுட்டுருக்காங்க. நீங்க "ஓ ஓ ஆ சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரூமுக்கு போயிட்டீங்க. உங்க பெரியம்மா உங்கள நக்கலா பார்த்துட்ருக்காங்க. நீங்க ரூமுக்கு போயிட்டு டேக்கு கால் பண்ணுறீங்க. பிஸின்னு வருது. அகெயின் கால் பண்ணுறீங்க. அவன் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட கால் பேசுறத கட் பண்ணிட்டு,
சொல்லுவான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன். இங்கே பாரு மாமா, டெரஸ்க்கு வா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இவன் அப்படியே கேஷுவலாக டெரஸ்க்கு போகிற மாதிரி டெரஸ்க்கு போயிட்டான். நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க, சுஜி உங்கள் கூட நின்றுட்டுருக்கா. பையன் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படாதடி, ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம் பொறுமையாக, அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு. எப்படிடி தெரியாமல் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகும்? இவ்வளோ ஓகே சொல்லாமல் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகும்? நீ இருடி, அவர் வந்த பிறகு கேட்டுக்கலாம். நீ பாரு, உன் மாமனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, நான் செம்ம டென்ஷனில் இருக்க, கும்முன்னு இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்பட்டே ஹாய் பண்ணாடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. எதுக்குடி வர சொன்ன அப்படின்னு சொல்கிறான். என்னம்மா நடக்குது கீழே அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி நடக்குது, எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்ருக்காங்களா மாமா, என்னை நீ ஏமாத்துறியா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏன்டி உன்னை ஏமாற்ற போகிறேன், விளையாடாத மாமா, நம்மள செம்ம கோவத்தில் இருக்கேன். என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? ஆ, உனக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னொருத்தி வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் பைத்தியம், என்ன வளரிட்டுருக்க, எனக்கு சுத்தமாக புரியல. உனக்கு எதுவுமே புரியாது மாமா. என்னை இப்படி சீப்பாக பிளான் பண்ணி ஏமாற்றிட்டல்ல, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டல்ல நீ. உனக்கு நான் வேணாமா மாமா, உனக்கு உனக்கு நான் வேணாமா அப்படின்னு சொல்லி அலறீங்க. இங்கே பாருடி, மென்டல் மாதிரி பேசிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, அரைஞ்சிருவேன். என்ன சொல்கிறேன்னு தெளிவாக சொல்லு அப்படின்ட்டே சொல்கிறான். மாமா, எனக்கு நீங்கள் வேணும் மாமா, நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் என்னன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்து செம்மையாக அலறிங்க. டேக்கு ஒன்றுமே புரியல. அவனும் உங்கள் ஈக்குவலுக்கு கீழே உட்காந்து என்னம்மா ஆச்சு, சொல்லுமான்னு கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அழுதுட்ருக்கீங்க. இப்போ நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லவும், மாமா அப்படின்னு சுஜி கூப்பிட்றா. என்ன, எதுக்கு இப்படி அழுதுட்ருக்கா? மாமா, உங்களுக்கும் மது அக்காவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பற்றி பேசிகிட்ருக்காங்க. வாட்? ஆமாம் மாமா, அதனால தான் வயன் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்னதும், உங்களை எழுப்பி நிற்க வைக்கிறான். மாமா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது மாமா, ப்ளீஸ் மாமா, மதுவாக்காவை மேரேஜ் பண்ணிக்காதீங்க மாமா, அது பேசாமல் என்ன நீங்கள் கொன்னுடலாம், எனக்கு நீங்கள் வேணும் மாமா, உங்கள் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சிட்ருக்கேன் தெரியுமா, ப்ளீஸ் மாமா, அது எல்லாமே கனவாகவே போயிடும், அது எனக்கு பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டேவை ஹக் பண்ணி அலறீங்க. இங்கே ஏய் என்னடி பேசுகிற, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மாமா, எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் மாமா சொன்னால் கேட்பீங்க அப்படின்னு, அதனால தான் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னீங்களா, எல்லாருமே சொல்கிறாங்க மாமா, நீங்கள் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பைத்தியம், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஒயன்? ஆசைக்கு ஒருத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தியும் வச்சுப்பான்னு நினச்சியா? இங்கே பாரு, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன் கூட தான், புரியுதா? உன்ன வாய் வார்த்தைக்கு பொண்டாட்டி சொல்கிறேன்னு நினச்சிட்ருக்கியா? அப்படி கிடையாது. நான் எப்போ உன்னை பொண்டாட்டின்னு கூப்பிட ஆரம்பித்தேனோ அன்னிருந்து நீ என் பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துட்டுருக்க, புரியுதா? இங்கே பாரு, யார் சொன்னால் உனக்கிட்ட நான் மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன்னு சொல்லி? எனக்கு சுஜி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கும் மதுக்கும் மேரேஜ் ரெடி பண்ணியிருக்காங்கன்றதே. நீயே இவ்வளோதான் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறதா ஒயன்? அப்படி இல்லை மாமா, எனக்கு தெரியும் நீ மாமா என்ன சொன்னாலும் கேட்பேன்னு. அதுக்கு இதுக்கோட பூமி மாடுமே தலையாட்டுவேன்னு நினச்சியா நீ? இங்கே பாரு, அவர் சொன்னால் நான் எது வேணாலும் கேட்பேன் தான், ஆனால் இது என்னோடய லைஃப், நான் யார் கூட வாழணும் வாழக்கூடாதுன்றது நான் தான் முடிவு பண்ணணும். என் அப்பா கிட்ட நான் கொடுப்பேன்னு நினச்சியா நீ? அப்படி இல்லை மாமா, ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மாமா, எனக்கு செத்துடலாம் போல இருக்கு மாமா. பைத்தியம், ப்ளீஸ் எனக்கு நீ வேணும் மாமா, ப்ளீஸ், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மாமா, ப்ளீஸ் மாமா. வயன், குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதடி, நீ அழுத எனக்கு அழுகையாக வருது. இங்கே பாரு, உன் தலையில் அடித்து கூட சத்தியம் பண்ணுறேன், எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். நான் போய் அப்பா கிட்ட இப்போவே பேசுகிறேன், உன்னை தவிர்த்து வேறு எவ்வளையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அம்மா, இது நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பல்ல அப்படின்றீங்க.
கண்டிப்பா உன்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்றான். நீங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பா கிட்ட தான் போறான். நீங்க உங்க ரூமுக்கு போயிட்டு செம்மையா அழுதுட்டுருக்கீங்க. "அப்பா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்." அப்படின்ட்டே கூப்பிடுறான். "அ எது வந்தாலும் இங்கேயே சொல்லுட்டே." "அப்பா, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னா கொஞ்சம் வாங்க." அப்படின்னுட்டே கொஞ்சம் ரூடா சொல்றான். அப்போ உங்க பெரியம்மா, "டேய், அதுதான் இங்கேயே சொல்ல சொல்லி சொல்றார்ல. எதுக்கு வெளிய கூட்டிட்டு போற? இங்கேயே எது வந்தாலும் சொல்லு. எங்க முன்னாடியே எது வந்தாலும் கேளு. எது முன்னாடியே எது வந்தாலும் பேசு." அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு வேற அதுக்கப்புறம் எதுவுமே பேசுறதுக்கு முடியல. அவன் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, "யார கேட்டு என்ன மதுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறான். அப்போ உங்க பெரியம்மா, "நான் யார கேட்கணும்? யார கேட்க சொல்லட்டே?" அப்படின்ட்டு உங்க பெரியம்மா சொல்லவும், "அத்தை, நான் உங்ககிட்ட பேசல. நீங்க கொஞ்ச நேரம் சைலண்ட்டா இருங்க. நான் என் அப்பா கிட்ட பேசிட்டுருக்கேன். அதுக்காக தான் நான் அவர தனியா கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன்." அப்படின்ட்டே சொல்லவும், பெரியம்மாவும் எதுவுமே பேசல. அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. இங்கட்டே, "சொல்லுங்கப்பா, யார கேட்டுப்பா நீங்க முடிவு பண்ணீங்க?" "இல்லட்டே, இது ஆல்ரெடி பேசி வச்சது தான்ப்பா. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க கேட்காம எப்படி மேரேஜ்க்கு சம்மதம் சொல்லலாம்? அதுவும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கு. எனக்கு புரியலப்பா. கல்யாணம் பண்ணிக்க போறது நான், வாழ போறது நான். எனக்கு விருப்பம் இல்லையான்னு நீங்க என்கிட்ட கேட்டுருக்கணுமா இல்லையா?" "தப்பு தான் டே. இதில ஒண்ணும் தப்பு இல்லையே. அவ உன்னோட அத்தை பொண்ணு. அவளுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு பிடிக்கணும் இல்லப்பா. உனக்கு பிடிக்காமலையாட்டே அவ உன்ன லவ் பண்றேன்னு சொல்றா. நீ அவள லவ் பண்றேன்னு சொல்றா." "என்னது? நான் மதுவ லவ் பண்ணேனா? யார் சொன்னா உனக்கு அந்த மாதிரி?" "உன் அத்தை தான் சொன்னாங்க." "நான் தான் சொன்னேன் டே. அத்தை, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அவ கூட பேசுறேன். நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு மதுவ பிடிக்கும். அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த மைண்ட் செட்ல எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு மதுவ பிடிக்கும். சாருவ பிடிக்கும். ஏன் சுஜிய கூட பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாரும். நான் மதுவ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்." அப்படின்னுட்டே சொல்லவும், உங்க பெரியம்மாக்கு கோவம் வந்து, "எதுக்கு? ஏன் முடியாது?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டேவோட அப்பா, "நீ சைலண்ட்டா இரு, நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு உங்க பெரியம்மா கிட்ட சொல்றாங்க. உங்க பெரியம்மாவும் சைலண்ட் ஆயிட்டாங்க. "ஏன் முடியாது டே? மது நல்ல பொண்ணு தானே. அவளுக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்கா. நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கா." "அப்பா, நான் அவளுக்கு குறைச்சல் இருக்கோ, நான் அத பத்தி பேசல. அப்புறம் நான் வயன லவ் பண்றேன்ப்பா." அப்படின்னு சொன்னதும், தலையில எல்லாருக்குமே இடி விழுந்த மாதிரி இருக்குது. உங்க அம்மா இன்னும் ஷாக்டா, "என்னடே சொல்ற?" "ஆமா அத்தை, நான் மட்டும் லவ் பண்ணல. வயன நான் லவ் பண்றா. நாங்க 5 வருஷமா லவ் பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்னு சொன்னதும், அவ்வளோதான். உங்க பெரியம்மாக்கெல்லாம் மூச்சு பேச்சே இல்ல. அப்படி சைலண்டா நின்னுட்டுருக்காங்க. அப்ப, "இல்லப்பா, நீ ஏதோ தப்பா அத்தை, 5 வருஷமா எப்படி அத தப்பா புரிஞ்சுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாகிட்ட அவன் கேட்குறான். அப்போ உங்க அம்மா அப்படியே சைலண்ட் ஆயிடவும், "இங்க பாருங்க, வய்யன் என்ன லவ் பண்றா. அவ சொல்லி தான் எனக்கு மதுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதே தெரியும். அவ எப்படி அழுதுட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றா. என் மேல உயிரையே வச்சிருக்கா. நானும் அவ மேல உயிரையே வச்சிருக்கேன். வய்யன தாண்டி என்னால இன்னொரு பொண்ண நெனச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு பொண்டாட்டினா அது வய்யன் தான். நான் வய்யன தான் லவ் பண்றேன். வய்யன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவ எப்படி அழறான்னு கொஞ்சம் போய் பாருங்க. நீங்க இல்லன்னா நான் செத்துருவேன் மாமா. எனக்கு உங்க கூட எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வெறும் கனவா போயிடக்கூடாது. எனக்கு நீங்க வேணும் மாமா." அப்படின்னு சொல்லி அழுறா. அவள யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது, அழுவ வைக்கக்கூடாதுன்னு நெனச்ச நான், இப்ப என்னாலயே அவ கஷ்டப்படுறா, அழறான்னு தெரியும்போது, எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? இங்க பாருங்கப்பா, நீங்க தெரிஞ்சு முடிவெடுத்தீங்களோ, தெரியாம முடிவெடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒயன் தான் ஒய்ஃபா வரணும். நான் அவள தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, என்னால ஒயன தாண்டி வேற பொண்ண நெனச்சு பார்க்க முடியாது. இதுதான் என்னோட முடிவு. இது அம்மாவுக்கும் தெரியும். "அம்மா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு எப்படிம்மா நீங்க சைலண்ட்டா இருக்கீங்க? என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்களே, ஒயன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி. இப்ப எப்படிம்மா நீங்க சைலண்ட்டா இருக்கீங்க? இங்க பாருடே, நீ என்ன எதுவும் கேட்காதப்பா. நான் உன் அப்பாகிட்ட உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு, இது என் பையனோட வாழ்க்கை.
என் தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கை. இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வேற யாரோ போல. நீ என் பையன் இல்லை போலப்பா. எனக்கு பேசுறதுக்கு கூட தகுதி இல்லைன்ற மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுறாரு. நான் எதுவும் பேசல. உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி அமைதோ இல்லை உன் அப்பா இஷ்டப்படி அமைதோ எனக்கு தெரியல. ஆனால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்மா எப்போவுமே வேண்டிப்பேன்ப்பா. நான் இதில் தலையிடல. நான் தனியாக இருந்துக்கிறேன். உன் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை நீ செய். அம்மா நான் தலையிடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா போய் சைடில் உட்காந்துட்டாங்க. இங்கே டேவோட அப்பாவுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ரொம்ப ஆசையாக பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி. அப்பா டேவோட அம்மா கிட்ட பேச போகும்போது, அப்பா நீங்கள் என்ன மட்டும் ஹர்ட் பண்ணலப்பா, அம்மாவையும் தான் ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்பா எதுக்கு இந்த முடிவு? இத்தனை நாள் நீங்கள் இந்த மாதிரி பேசுனதோ யோசிச்சதோ இல்லையேப்பா. அப்படி என்னப்பா எங்களை விட உங்களுக்கு உங்கள் தங்கச்சி பெருசாக போயிட்டாங்க அப்படின்னு கேட்டதும் தேவோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படிலாம் இல்லைப்பா, மது உன்னை லவ் பண்ணுறதா சொன்னான், நீ அவளை லவ் பண்ணுறதா சொன்னான். அதனால தான் சரி உங்கள் 2 பேரையும் எதுக்கு நான் பிரிக்கணும், அதனால தான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், அதனால தான் உங்கள் அம்மாக்கிட்ட அப்படி நான் சொன்னேன். ஆனால் எனக்கு உண்மை எதுவுமே தெரியாதுப்பா. நான் உங்ககிட்ட கேட்டிருக்கணும், என்னை மன்னிச்சிரு அப்பா. இதுக்கு மேலே பேச வேணாம்ப்பா. எனக்கு மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. எனக்கு ஒய்யனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த கல்யாணத்தை பற்றி பேசுங்க. எனக்கும் ஒய்யனுக்கும் பண்ணி வைக்கிற மேரேஜை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். இங்கே உங்கள் பெரியம்மா பாத்தியாண்ணே, பாத்தியா எப்படி பேசுகிறான் பாத்தியா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என் அண்ணன் எல்லாத்தையும் யோசித்து பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணு அவன் மேலே உயிரையே வச்சுருக்கா. இங்கே பாருமா, நீ இப்படி சொன்னன்றதுனால தான் நான் டேக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் நான் கூட பரவாயில்ல, அதுவும் கஷ்டம். இவங்க 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி அவங்கள பிரிச்சுட்டு உன் பொண்ணோட வாழ சொல்ல முடியும்? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. இங்கே மது மட்டும்தான் லவ் பண்ணியிருக்கா. அவன் மனசை மாற்றிக்கிறதுல பிரச்சனை ஆகாது. ஆனால் நான் இவங்க 2 பேரையும் பிரித்து மதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இங்கே டேவும் நல்லா இருக்க மாட்டான், ஒய்யனும் நல்லா இருக்க மாட்டான், மதுவும் நல்லா இருக்க மாட்டான். புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். என் பையனோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இவ்வளோ நாள் அவன் நான் சொன்னது மட்டும்தான் கேட்டான். இன்றைக்கி அவன் என்னை எதிர்த்து பேசுகிறான்னா அதுக்கு காரணம் அவன் ஒயன் மேலே வச்சுருக்க லவ். அது அவனை பேச வைக்குது. நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை. என் பையனுக்கு ஒயனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பாவும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. இங்கே உங்கள் பெரியம்மா அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. போச்சு எல்லாம் சொதிப்பிருச்சு. ஏதோ ஒயனுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படியோ தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அம்மா நீ என்னம்மா லூஸு மாதிரி வளரிட்டுருக்க. நான் கூட அவங்க இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினச்சேன். நான் அவங்க 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்கம்மா. எப்படிம்மா அவங்கள பிரிக்க முடியும் சொல்லுங்கள்? ஏய் பைத்தியம்மா, நீ தாம்மா பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்ருக்க. உன் பொண்ணு எங்கே வாழ்ந்தாலும் சந்தோஷமாக தான் ராணி மாதிரி தான் வாழ்வா. ஆனால் உன் அண்ணனோட ஃபேமிலியில் போனான்னு வச்சுக்கேன், சத்தியமாக நான் நிம்மதியாக இருக்க மாட்டேம்மா. பிரிச்சியோ கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒருத்தர் பார்த்துக்கும் போது அவ்வளோ சங்கட்டமாக இருக்கும்மா. என்னால் அதனால் வாழ முடியாது. டேவும் ஒயனும் தான் சேர்ந்து வாழணும். எனக்கு அது போதும்மா. நீ எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சினா தயவு செய்து அவங்களுக்கு கல்யாணத்துக்கு நடுவில் போகாது. அவங்களுக்கு கல்யாணம் நடக்கட்டும். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு டேமம்மாவை பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ சொன்ன அப்படின்றதுக்காக தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தனே தவிர்த்து எனக்கு அவரை ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சதில்லை. நீ சொல்ல தான் எனக்கு அவர் மேலே ஆசை வந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஓகே, அது அவங்களோட லைஃப். எனக்கு டேமம்மா வேண்டாம். நீங்கள் எதையும் பிரச்சனை பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ். மது அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் அப்படிங்க பேசிகிட்ருக்கும் போதே மதுவோட அப்பா, அதாவது உங்கள் பெரியப்பா வந்து உங்கள் பெரியம்மாவை பிடிச்சி அப்படி கத்துறாங்க. என்னெல்லாம் சொன்ன நீ ஹாலில் உட்காந்து? 2 பேரை லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது, ஏஜ் ஆகிக்கிட்டே போகுது, நீ எனக்காக இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்ண்ணா, எனக்காக இதை பண்ணி வைண்ணா, என் பொண்ணு உங்கள் வீட்டில் இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பா.
நம்மளோட உறவு நீடிக்கணும்னா நம்ம இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு என்னம்மா பேசினேன். அதுவும் எமோஷ்னல் வேற. எனக்கு நீ பேசுனதை பார்த்து எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு தோணுச்சு. ஆனால் 2 பேரை பிரித்து தான் உன் பொண்ணை நீ சந்தோஷமாக வாழ வைக்கணுமா என்ன அப்படின்ட்டு உங்கள் பெரியம்மா கிட்ட கேட்கவும், அப்படி இல்லைங்க, எனக்கும் தெரியாது அவங்க லவ் பண்ணாங்கன்னு சொல்லி. நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், ராணி மாதிரி இருக்கணும், மற்ற வீட்டுக்கு போனால் அவள் கஷ்டப்படுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கே பாரு, எனக்கு நீ நடிச்சா எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்போ எப்படி பேசுவன்றது எனக்கு தெரியும். ஆமாங்க, எனக்கு அவங்க லவ் பண்ணாங்கன்னு தெரியும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம மதுவை தேக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் நான் அது எல்லாத்தையுமே பேசினேன். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? எனக்கு மட்டும் என் தங்கச்சி பொண்ணு மேலே பாசம் இல்லைன்னு நீ நினைக்கிறியா? போதும், பாசம் இருக்கிற யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டா. அவள் உன் தங்கச்சி பொண்ணு, அவள் லைஃப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்றத மட்டும் நீ யோசி. தயவு செய்து அவங்களோட மேரேஜ்க்கு நடுவில் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பெரியம்மாவும் இதுக்கப்புறம் நான் இதில் தலையிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே திருவிழா முடிஞ்சு எல்லாம் ஹாப்பியாக போவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப சோகத்தில் எல்லாருமே போகிறாங்க. டே அவன் நீ அழாத, நான் அப்பா கிட்ட பேசிட்டேன், அப்பா நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கான். சீரியஸாகம்மா? பொய் சொல்லலல்ல? சத்தியமாடி, அப்பா மேரேஜ் பண்ணி வைக்கிறத பற்றி பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீ பயப்படாத, நமக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு இது போதும் அம்மா, எனக்கு இது போதும், நீ எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் எனக்கு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ மம்மா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். நீங்கள் கொஞ்சம் எக்கி தான் லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறீங்க. சுஜி, ஐயோ நான் இருக்கிறது கூட தெரியாமல் நேரங்காலம் தெரியாமல் இதுங்க கிஸ் பண்ணுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வெளியே வந்துட்டான். நீங்கள் டீப்பாக ஸ்ட்ராங்காக அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, சரிடி நான் போயிட்டு வரேன், கூடிய சீக்கிரத்தில் நமக்கு மேரேஜ் அப்படின்றது தெரிய வரும் சரியா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் லைட்டாக அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தலையாடுறீங்க. உங்கள் லிப்ஸில் அகெயின் கிஸ் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சுஜின்னு எல்லாருமே ரூமை விட்டு வெளியே வந்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் பெரியம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எதுவுமே யாரையுமே பார்க்கல, சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டேவோட அம்மா வந்து, வயன் மாமி என்னை மன்னிச்சிடும்மா. ஐயோ நீங்கள் எதுக்கு? இல்லைம்மா, நான் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவும் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனால் நீ கவலைப்படாத, அவர் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உங்ககிட்ட பேசிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டாங்க. இங்கே உங்கள் அம்மா ரூமில் வந்து, என்னடி நடக்குது இங்கே? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. என்னம்மா சொல்கிற? நீ மதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். ஏன் உன் பொண்ணுக்கு உன் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லாதம்மா. நான் என்ன சின்ன பொண்ணு? அவரை விட ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம் சின்ன பொண்ணாக இருப்பேனா? அவ்வளோதானே? மாமிக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லைம்மா. அவங்க எனக்கு மாமாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? ஆனால் நீ மதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்ருக்க. உனக்கு ஒரு நாள் கூடவாம்மா தோணலை, நம்ம பொண்ணுக்கு ஏன் நம்ம அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது? நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருப்பா இல்லை? நம்ம ஏன் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு ஏம்மா யோசிச்சதே இல்லை? அப்படி இல்லடி, சின்ன வயசுலேருந்தே மதுக்கு தான் டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஓகேம்மா, ஆனால் மாமாவுக்கு யாரை பிடிச்சிருக்கு அது தானேம்மா இப்போ தேவை. சரி விடு, அதுதான் அண்ணா சொல்லிட்டார்ல உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு. இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம், நீ விடு
அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா போயிட்டாங்க. நீங்களும் எதுவுமே பேசல. இப்படியே தான் ஒரு 3 மந்த் போயிருக்கும். இப்ப நீங்க வீட்ல தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அதுல ஃபுல்லாவே ரொமான்டிக் சாங்ஸா போயிட்டுருக்கு. ஆ அதுவும் இல்லாம போலீஸ் சம்மந்தப்பட்ட சாங்ஸ் வேற நெறைய வருதா, உங்களுக்கு டே தான் ஞாபகத்துக்கு வரான். நீங்க சரி தேவம்மாக்கு கால் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றீங்க. ஒரு ஃபுல் ரிங் போகி கட் ஆகுது. அகெயின் கால் பண்றீங்க. அப்ப கால் எடுக்குறான். ஏசிபி சார் என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னோட ஏசிபி சார் ஒரு மிஷின்ல இருக்கேன். அத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நானே உனக்கு கால் பண்றேன். சரியா? அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகே ஏசிபி சார் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டீங்க. அங்க லைட்டா சிரிச்சுட்டு அவனோட ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்க நீங்க அகைன் சாங் தான் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க. எந்த சாங் கேட்டாலும் உங்களுக்கு தான் மைண்டுக்கு வந்துட்டே இருக்கா. அதுலயும் அந்த ஒஸ்தி மூவில வரும் இல்லைங்களா, ஒரு சாங் ஒய்ஃப்க்கு டெடிகேட் பண்றது. அந்த ஒரு சாங் வருது. அதெல்லாம் நீங்க ரசிச்சுட்டு உங்களுக்கே பாடுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. இப்ப தான் உங்களுக்கு கால் பண்றான். நீங்க ஃபோன் எடுத்துன்னு ஜாலியா உங்க ரூமுக்கு தான் ஓடுறீங்க. எல்லாமே உங்க அம்மா பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. நீங்க சாங்ஸ் கேட்டு அ ரொம்ப ஃபீல் பண்ணது, உடனே டேக்கு கால் பண்ணி நீங்க பேசினது, அதுக்கப்புறம் நீங்க அத பார்த்து ரசிச்சு, ரசிச்சு கேட்டுருந்தது இருந்தது அப்படின்லாம் உங்க அம்மா அதெல்லாமே பார்த்துருப்பாங்க. அவங்க லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இப்ப நீங்க ஃபோன் வந்துச்சுன்னு எழுந்து ஓடவும், அம்மாவும் உங்க பின்னாடி அ வராங்க. நீங்க ரூமுக்கு போனதும், "என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி இப்பதான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன்." "ஆமா, எதுக்கு என் பொண்டாட்டிக்கு கால் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "உன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி டிவில சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தாளா, அந்த எந்த சாங் கேட்டாலும் எனக்கு நீ தான் ஞாபகத்துக்கு வந்த. அதனால தான் சரி ஃபோன் பண்ணி அம் என் மாமா கிட்ட பேசலான்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்றீங்க. "ஓ! அப்படி என்ன சாங் கேட்டீங்க?" "நான் எல்லா சாங்குமே தான் மாமா கேட்டேன். எந்த சாங் கேட்டாலுமே நீ தான் என் கண்ணு முன்னாடி வர. அதுலயும் அந்த ஒஸ்தி மூவில வரும்ல ஒரு சாங்கு அப்படின்னு சொல்றீங்க." அவன், "ம். நீ எனக்காக இப்படிலாம் பாடுனா எவ்ளோ நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டுருக்கீங்க. நல்லா தாண்டி இருக்கும். நான் அந்த மாதிரி இல்ல. நான் அத விட டபுள் மடங்கு உன்ன நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்றான். நீங்க ஷையா ஃபீல் பண்ணிக்கிட்டு, "போ மாமா, இப்படி பேசி பேசி தான் என்ன நீ மடக்கிட்டியே." அப்படின்னு சொல்றீங்க. "ஆமா, ஆமா. இந்த அம்மாவ மடக்குறது எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நீங்க இப்படியே சிரிச்சு பேசிட்டுருக்கீங்க. அப்ப "ஏய் பொண்டாட்டி வீடியோ கால் வரியா?" அப்படின்னு கேட்குறான். நீங்க எதுக்கு மாமா? நான் இன்னும் ரெஃப்ரெஷ் கூட ஆகல தெரியுமா?" பரவாயில்லடி. எப்படி இருந்தா என்ன? என் பொண்டாட்டி தானே! வாடி" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு எழுந்து ஒழுங்கா உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஷால்லாம் போட்டுட்டு முன்னாடிக்கு வீடியோ கால் பண்றீங்க. அப்ப "ஹாய் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்றான். நீங்க "ஹாய் புருஷா" அப்படின்னு சொல்றீங்க. சிரிக்கிறான். "எதுக்கு இப்ப சிரிக்கிற? ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்டி" அப்படின்னு சொல்றான். நீங்க அம் "நீ பொண்டாட்டின்னும்போது நான் புருஷன் சொல்லக்கூடாதா?" அப்படின்னு சொல்றீங்க. சொல்லலாம். எப்பவும் மாமா, மாமான்னு தான் சொல்லிட்டுருப்ப. அதனால இன்னைக்கு புதுசா இருக்கு. நீயும் இப்படியே கூப்பிடு. நான் உன்ன பொண்டாட்டின்னு கூப்பிடுறேன். நீ என்ன புருஷன்னு கூப்பிடு." அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது. நீ வேணா என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடு. நான் உன்ன மாமான்னு தான் கூப்பிடுவேன். இல்லாட்டி டே அப்படின்னு கூப்பிடவா? இல்ல மொறைக்கிறான். "ஏன் உன் பேர் சொன்னா மட்டும் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது?" என் பேரு எனக்கு பிடிக்கும்டி. ஆனா நீ கூப்பிட வேண்டாம். எனக்கு நீ மாமான்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும்." அப்படின்னு சொல்றான். "ம்ஹ்ம்" அப்படின்னு சொல்றீங்க. இப்படியே 2 பேரும் ஜாலியா பேசிட்டுருக்கீங்க. இது எல்லாமே உங்க அம்மா பார்த்துட்டு, அ "இதுங்க 2ம் இவ்ளோ லவ் பண்ணுதுங்களா? ச்சே! இது தெரியாம மதுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறத பத்தி நம்ப யோசிச்சுட்டு இருந்தோமே." அப்படின்னு உங்க அம்மா கொஞ்சம் கஷ்டத்தோட அங்கருந்து போயிட்டாங்க. நீங்க இப்படியே பேசி முடிச்சுட்டீங்க. கொஞ்ச நாள் இப்படியே தான் போது. அப்பப்ப கிட்ட கால் பண்ணி பேசுறது, 2 பேரும் வெளிய போறது, 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுன்னு இதே மாதிரி தான் போயிருக்கும். ஒரு நாள் உங்க அம்மா உங்ககிட்ட வந்து, "வயன் இந்தா இந்த சாரிய வியர் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கும்மா?" கோவிலுக்கு போணும்டி. ஆனால் அதனால தான்" அப்படின்னு சொல்றாங்க. "கோவிலுக்கு எதுக்கும்மா சாரி? ஒரு மாரி கசகசன்னு இருக்கும். நான் சுடியே போட்டுக்கிறேன். சொல்றத மட்டும் செய். கல்யாணம் ஆகப்போது. இது ஒரு பரிகாரம்லாம் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். சாரி வியர் பண்ணிக்கோ. உனக்கு ஹெல்ப்புக்கு வேணா சுஜிய கூப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு சுஜி வீட்டுக்கு தான் வரீங்க. அவ என்னடான்னா பெட்ல படுத்து ஃபோன நோண்டிக்கிட்டு இருக்கா. நீங்க அவ மேல போய் படுத்து,
"என்னடி பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவ, "ஐயோ! நீ தானா? நான் பயந்துட்டேன்க்கா" அப்படின்னு சொல்றா. நீங்க, அ "என்னடி பிஎஃப்எஃப்ன்னு இருக்கு, பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்குறீங்க. பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்ல, வெறும் ஃப்ரெண்டு." "ஓ! மேடம் இது கூட என்கிட்ட சொல்லல." "ஏய்! நேத்து தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம்." "ஓஹோ! அப்படி. சரி, சரி. அப்ப ஏன் நீ என்கிட்ட சொல்லல? நான் மட்டும் உன்கிட்ட எல்லாமே சொல்லணுமா?" "ஐயோ! இவன் வெறும் ஃப்ரெண்டு தான். அதனால தான் நான் எதுவுமே சொல்லல." "ஓ! அப்படி. சரி குடு நான் என்ன அப்படி ஃப்ரெண்டு பேசிட்டுருக்கீங்கன்றத நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சுஜி ஃபோன வாங்கி அந்த கான்டாக்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க படிச்சுட்டுருக்கீங்க. அப்போ உங்க அம்மா கீழ ஒயேன்னு ஒயேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. "ஐயோ! நான் வந்ததே மறந்துட்டேன்ப்பா. ஏய் சீக்கிரம் வாடி கோவிலுக்கு போணுமா நீ ரெடி ஆயிட்டு, என்ன வந்து சாரி கட்டுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு சாரி கட்ட கீழ கூட்டிட்டு வரா. "இவ்ளோ நேரம்டி போய் கூட்டிட்டு வரதுக்கு போனதுக்காடி இவ்ளோ நேரம்?" "அம்மா அவ ரெடி ஆக வேணாமா? அதனால தான் டைம் ஆயிடுச்சு." "சரி என்னமோ சீக்கிரம் போ" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இங்க உங்க சித்தியும் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க உங்க ரூம்ல தான் இருக்கீங்க. ரெடி ஆகிட்டு அழகா உங்களுக்கு நான் லாங் ஹேர் வேற சொன்னேன்னா, அத ஃபுல்லாவே ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணிட்டு, பூலாம் வச்சுட்டு அவ்ளோ அழகா இருக்கீங்க. இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்ப டேவோட பைக் சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. "மாமா வந்துட்டாரா?" அப்படின்ற மாதிரி 2 பேரும் அட் அ டைம்ல சொல்றீங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு நீங்க போய் விண்டோ வழியா பார்த்தீங்கன்னா, டே வேஷ்டி ஷர்ட்டோட வரான். நீங்க அவனையே தான் பார்க்குறீங்க வச்ச கண் எடுக்காம. அதுக்கப்புறம் டேக்கு கால் பண்ணி, மாமா நீயுமா கோவிலுக்கு வர?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "கோவிலுக்கா? என்னடி ஒளர்ற?" ஆமா மாமா. அம்மா தான் கோவிலுக்கு ரெடியாக சொல்லி, என்ன சாரிலாம் வியர் பண்ண சொன்னாங்க." "ஓ! அப்படியா? சரி மேடம் கொஞ்சம் வெளிய வந்து பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்றான். நீங்க, ஏன் மாமா?" "ஒரு நிமிஷம் வெளிய வாடி. உன் ரூம்லயே இருந்தா எப்படி தெரியும்? உன் ரூம விட்டு வெளிய வா" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி என்னடான்னு போய் பார்த்தா, அங்க ஃபுல்லா உங்க ஹால்ல சுத்தி கெஸ்ட்டுங்க தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அகைன் கால் எடுத்து பேசுறீங்க. மாமா அ என்ன ஒரே கெஸ்ட்டா இருக்காங்க" அப்படின்னு கேட்குறீங்க. "அடியே பொண்டாட்டி! இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட்ரி" அப்படின்னு சொல்றான். "வ் என்னது?" அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. "ஆமாடி. ஏன் அத்த உன்கிட்ட சொல்லலையா?" "அ இல்ல மாமா என்கிட்ட சொல்லல. சொல்லியிருந்தா நான் ஏன் உன்கிட்ட இது கேட்க போறேன்?" "சீரியஸாடி நமக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கவும், அப்போ உங்க அம்மா வந்து, "ஏய் எவ்வளோ நேரம் கால் பேசிட்டு இருப்ப? வா ரெடி ஆயிட்டியா?" அப்படின்னு கூப்பிட, "ம்மா இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டா?" "ஆமாடி. உனக்கு யார் சொன்னது?" "டேம் அம்மா தான் சொன்னாரு." "ம். அவன் சொல்லிட்டானா? சரி விடு. ஆமா உனக்கு என்கேஜ்மெண்ட் தான்." "அப்ப ஏம்மா கோவிலுக்கு போலான்னு சொன்ன?" "உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான்." "ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அம்மாவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்க அம்மா, "சரி, சரி போதும் மேக்கப்லாம் கலைஞ்சிற போது" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கீழ தான் கூப்பிட்டு போறாங்க. ஒரு வழியா எல்லாம் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள ரிங் போட சொல்றாங்க. டேவ ரிங் போட சொல்றாங்க. மாத்தி, மாத்தி ரிங் போட்டுக்கிறீங்க. டே உங்க ஹேண்ட்லயே கிஸ் பண்றான். அது எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. "ம் மாமா என்ன பண்ணிட்டுருக்க?" "என்னடி? என் பொண்டாட்டிக்கு நான் கிஸ் குடுக்குறேன்." "அ இன்னும் நான் உன் பொண்டாட்டி ஆகல." "ஏய் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாவே பாதி பொண்டாட்டி தான்டி." "ஆமா தானே பாட்டி?" அப்படின்னு டே கேட்கவும், "ஆமா பேராண்டி" அப்படின்னு உங்க பாட்டி சொல்றாங்க. நீங்க, "சரிதான்" அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ்ன்னு எல்லாமே எடுத்துட்டீங்க. மத்தவங்களும் சாப்பிட போயிட்டாங்க. இப்ப நீங்க உங்க ரூம்ல தான் இருக்கீங்க. அப்ப டே உங்க ரூம்ல வந்து டோர லாக் பண்றான். "ஏய் நீ எப்பவுமே இவ கூட தான் இருப்பியாடி?" அப்படின்னு சுஜிய பார்த்து கேட்குறான். "ஆமா. நான் ஒண்ணும் இவளுக்கு சித்தி பொண்ணு மட்டும் கிடையாது. இவளோட ஃப்ரெண்டு, இவளுக்கு பொண்ணு எல்லாமே நான் தான். ஸோ, நான் இவ கூட இல்லாம வேற யார் இருப்பா?" அப்படின்னு சொல்லி சுஜி கேட்கவும், "ம் சரிதான். சரி நீ வெளிய போ. நான் உன் அயன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லவும், "ம் சரி, சரி" அப்படின்ட்டு அவ வெளிய போக பார்க்குறா. அப்ப நீங்க சுஜி ஹேண்ட பிடிச்சு, வெளியலாம் போகாதடி நீ இங்கேயே இரு. மாமா எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு" அப்படின்னு சொல்றீங்க. "ஏய் என்னடி என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு. நான் பெர்சனலா பேசணும். அதுக்காக தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். நீங்க, "ம் மாமா
நீயே சொல்றல்ல, நமக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணிட்டுருந்தோம். பட் வீட்டுக்கு தெரியாது. சரி நீ ரூமுக்கு வரும்போது யாரும் எதுவுமே நெனச்சுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு. அதுவும் நம்ம லவ் பண்ணி வேற இருக்கோம். யாராச்சும் தப்பா நெனச்சுப்பாங்க மம்மா அப்படின்னு நீங்க சொல்லவும், "அதுக்கு என்ன பண்ண சொல்ற?" அப்படின்ட்டே கேட்குறான். சுஜி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்லவும், "நான் வேணா டர்ன் பண்ணிக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்றா. அதுக்கு நீங்க அவ பட்லயே ஒண்ணு போட்டு, "ஏய் ரெஸ்ட் ரூம்குள்ள போடி" அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவ, "ஆமாமா. இது ஒண்ணு தான் செய்யல. இப்ப இதையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப "செல்லம்ல போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவள், "சரி ஓகே. நீ சொன்னதுனால இல்ல. மாமா சொன்னதுனால நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோன புடுங்கிட்டு அவ ரூமுக்கு போயிட்டா. அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டா. நீங்க இங்க சிரிச்சுட்ருக்கீங்க. அவங்க ஃபோன் எடுத்துட்டு வந்ததுக்கே, நீங்களும் டேவும் அப்படி என்னதான் பேசியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவளும் அங்க போயிட்டு, நீங்க என்னலாம் பேசியிருக்கீங்க அப்படின்றத அவ படிச்சுட்ருக்கா. இங்கட்டே உங்கள டைட்டா ஹக் பண்றான். நீங்க மம்மா அப்படின்றீங்க. "ஐ லவ் யூ டி" அப்படின்னு சொல்றான். நீங்களும் "ஐ லவ் யூ டூ மம்மா" அப்படின்னு சொல்றீங்க. அவன் உங்கள கிஸ் பண்றான். நீங்களும் கிஸ் பேக் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்கள பெட்ல புஷ் பண்ணிட்டு உங்க மேல ஹோவர் ஆகுறான். நீங்க அ "மம்மா என்ன பண்ற? தள்ளு" அப்படின்றீங்க. "ஏய் என்னடி? அதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல." ஆ மாமா என்கேஜ்மெண்ட் ஆனாலும் சுஜி ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. அ அவளுக்கு நம்ம நல்ல உதாரணமா இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீ எழுந்துரு. ஏய் அவளுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கியா? அ தெரியும் தான் மாமா. இருந்தாலும் நம்ம அவளுக்கு ஒரு நல்ல உதாரணமா தான் இருக்கணும். நீ எழுந்துரு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்றீங்க. டேவும் கடுப்பா எழுந்து நிக்கிறான். நீங்க அவன டைட்டா ஹக் பண்ணிட்டு, அவன் லிப்ஸ்லயே கிஸ் பண்றீங்க. அவன் கிஸ் பேக் பண்ணாம அப்படியே நின்னுட்டுருக்கான். மாமா டீஸ் பண்ணாத மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றீங்க. தேவும் சிரிச்சுக்கிட்டே உங்கள கிஸ் பேக் பண்றான். இப்படியே அவனோட ஹேண்டு, உங்க ஹிப்பு, செஸ்ட்டுன்னு ட்ராவல் ஆகுது. இப்ப டோர் நாக் பண்ற சவுண்ட் கேட்டதும், இப்ப யாரு வந்து தொலைஞ்சாங்க? அப்படின்ற மாதிரி அவன் செம்ம கடுப்புல இருக்கான். நீங்க போயிட்டு உங்க ரெஸ்ட் ரூம தட்டிட்டு சுஜிய வெளிய வர வச்சுட்டீங்க. இங்கட்டே ரூம் டோர் ஓப்பன் பண்றான். அங்க உங்களோட பெரியம்மா, மது தான் இருக்காங்க. நீங்க அவங்கள பார்த்ததும் அ பெ பெ பெரியம்மா அப்படின்றீங்க. அம் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ! அப்படிலாம் இல்ல பெரியம்மா. நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க வாங்க. அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. சாரி ஒயன். சாரி டே. ஐயோ! அத்தை அ என்ன நீங்க என்கிட்ட போய் சாரி கேட்குறீங்க? அப்படின்னு டே சொல்லவும், இல்லப்பா அம் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது. நீங்களும் ஒயனும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு பசங்கன்னு யாருமே இல்ல. நீ என்ன எங்கள ஒரு பையன் மாதிரி பார்த்துப்ப. நான் பையன் இல்லன்னு என்னைக்குமே ஃபீல் பண்ணதில்ல. நீ இருக்க அப்படின்றதுனால எங்களுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவ. மது மேலயும் சரி, சாரு மேலயும் சரி அவ்ளோ அக்கறையா இருப்ப. அதனால தான் வேற ஒரு வீட்ல போயிட்டு என் பொண்ணு கஷ்டப்படுவாளா, என்ன பண்ணுவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு, நம்ம அண்ணன் பையன் தான் இருக்கான்ல, அங்க போனா அவ நல்லா ஹேப்பியா இருப்பா அப்படின்னு நினைச்சு தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சேன். மத்தபடி என் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லப்பா. அப்படின்ட்டு உங்க பெரியம்மா சொல்லிட்டு இருக்கவும், "அத்தை எனக்கு புரியுது அத்தை. நீங்க பாருங்க, நீங்க இத நெனச்சுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு கல்யாணமே ஆனாலும் சரி, மது கிட்ட நான் எப்பவுமே பாசமா தான் இருப்பேன். உங்களுக்கு நல்ல பையனா தான் இருப்பேன். எந்த சிச்சுவேஷன்லயுமே நான் உங்கள விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அத்தை. என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. உங்க பையனா உங்க முன்னாடி வந்து நிப்பேன் எப்பயும்" அப்படின்னு சொல்றான். "எனக்கு இது போதும்ப்பா. இது போதும். சாரி ஒயன். நான் இத பண்ணியிருக்க கூடாது." ஐயோ! பெரியம்மா, நீங்க போயிட்டு ஏன் என்கிட்டலாம் சாரி கேட்குறீங்க? இங்க பாருங்க பெரியம்மா, எனக்கு உங்க மேல கோவமோ, வருத்தமோ இல்ல. நாங்க லவ் பண்றது தெரியாது. அதனால தானே நீங்க மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நெனச்சீங்க. இட்ஸ் ஓகே. யாருக்கா இருந்தாலும் தேமாமாவ கல்யாணம் பண்ணிக்கணுன்றது ஆசை இருக்க தானே செய்யும். மது அக்கா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ! பரவால்ல வாயன். இட்ஸ் ஓகே. நான் உங்கள கங்ராட்ஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவ உங்களுக்கும் டேக்கும் கங்ராட்ஸ் பண்ணிட்டு, அவ அங்கருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் உங்க பெரியம்மாவும் அங்கருந்து போயிட்டாங்க. நீங்க, மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." "எதுக்குடி?" அ அவங்க ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றாங்கல்ல. "விடுடி நம்ம அத்தை தான எல்லாத்தையும் சரியாயிடும்." அப்படின்னு சொல்றான். நீங்களும் அதுக்கப்புறம் எதுவும் பேசிக்கல. இப்படியே தான் டைம் ஸ்கீப்ஸ் இப்போ மேரேஜ்க்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு.
டே அவனோட ஒர்க்கில் பிஸியாக இருக்கான். நீங்கள் கால் பண்ணி எப்பயாச்சும் இங்கே வா அங்க வான்னு கூப்பிடுவீங்க. அவனும் சரி ஓகேன்னு வந்துருவான். இப்போ மேரேஜுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க தான் போயிருக்கீங்க. அப்போ டேக்கு நீங்கள் கால் பண்ணி, மாமா எனக்கு மேரேஜ்க்கு சாரி எடுக்க போகிறாங்க. நீ எனக்கு செலக்ட் பண்ணி குடுக்குற சாரி தான் நான் வியர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீ எனக்கு மறக்காமல் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வையான் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு. அதெல்லாம் இல்லை நீ வர அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலும் கட் பண்ணிட்டீங்க. இங்கட்டே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவசரமாக அவனோட ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூனிஃபார்மோடவே நீங்கள் சொன்ன பிளேஸ்க்கு வரான். அப்போ அந்த கடையில இருக்கவங்கலாம், சார் வாங்க சார். என்னாச்சு சார்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல ஏதாச்சும் வாங்க வந்தீங்களா?" அப்படின்ட்டு அந்த கடையில இருக்கிறவங்கள பயப்படுறாங்க டேவ பார்த்ததுமே. "ஐயோ! அப்படிலாம் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. இங்க என் ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல." அப்படின்னு டேவ் சொல்லவும், ஓகே சார்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட ஓனரும் போயிட்டு அவனோட பிளேஸ்ல உட்காந்துட்டான். டேவும் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு, அவன் தேவையான அவனுக்கான ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு, அத வியர் பண்ணிட்டு, அவனோட யூனிஃபார்ம பேக் பண்ணி குடுக்க சொல்லிட்டுருப்பான். அவங்களும் அதே மாதிரி பேக் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ போயிட்டு நீங்க டே கிட்ட, "மாமா இந்த 3 சாரில எனக்கு எது நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க." அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அப்ப டே 3த்தையுமே உங்க மேல வச்சு வச்சு பார்த்துட்டுருக்கான். அப்ப உங்க பெரியம்மா, "ஏம்மா? ஆ இப்பவே உன் புருஷன் சொல்றது தான் நீ கேட்கணுமா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்ல பெரியம்மா. இவருக்கு தெரியும் எனக்கு எது நல்லாயிருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்லி. அதனால தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "ஓஹோ! சரி, சரி." அப்படின்னு சொல்லி உங்கள எல்லாருமே டீஸ் பண்றாங்க. நீங்க ஷையா ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்பட்டே "இந்த சாரி நல்லாயிருக்குடி" அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு சாரி எடுத்து குடுக்குறான். உங்களுக்கு அவ்ளோ ஹேப்பி பிகாஸ் அத நீங்க செலக்ட் பண்ணி வச்ச சாரி. "மாமா நிஜமா தான் சொல்றியா?" "ஆமாடி. இது நீ நீ வியர் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்ளோ அழகா இருப்ப." அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க டேவ ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்க அம்மா, "ஏய் எங்க இருக்கோன்றத நெனச்சுக்கோடி" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவன பிரேக் பண்ணிட்டு, சாரிம்மா" அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சாரீஸ்லாம் எடுக்குறாங்க. டே அவன் வந்து கோட் ஷூட்லாம் எடுக்கணுன்றதுக்காக அவனும் வந்துட்டுருப்பான். நீங்க டேக்கு இதுதான் செலக்ட் பண்ணி குடுத்துட்ருக்கீங்க. நீங்க டேயோட ஃப்ரெண்ட்ஸு, சுஜின்னு எல்லாருமே தான் இருக்கீங்க. அப்ப டே ஒவ்வொன்னா வியர் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறான். நீங்க "நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எதுல தாண்டி நீ சாட்டிஸ்ஃபை ஆகுவ?" அப்படின்னு கேட்குறான். நீங்க "மாமா நல்லா இல்ல மாமா உனக்கு" அப்படின்னு சொல்றீங்க. "சரி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற ஒண்ணு செலக்ட் பண்ணி குடுக்குறீங்க. "இது நல்லாயிருக்குன்னு நெனைக்கிறேன் மாமா உன் கலருக்கு. நீ போட்டுட்டு வா" அப்படின்னு சொல்றீங்க. டேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டயர்டா போறான். போயிட்டு வியர் பண்ணிட்டு வெளிய வந்து நிக்கிறான். நீங்க "மாமா ரியலி அவ்ளோ அழகா இருக்க மாமா நீ. அ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேக்கு சுத்தி தான் போடுறீங்க. அங்க இருக்கிறவங்கலாம் சிரிச்சுட்ருக்காங்க. "மாமா நிஜமா அழகா இருக்க. சீக்கிரம் போயிட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. ஓடு ஓடு" அப்படின்னு சொல்றீங்க. அவனும் சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்ககிட்ட குடுக்குறான். இப்போ எல்லாமே பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கும் கிளம்பிட்டீங்க. இப்போ மேரேஜ் டேவும் வந்துருச்சு. ரிசப்ஷன்ல நீங்க சாரி, டே கோட் ஷூட்ல தான் இருக்கான். அவ்ளோ அழகா இருக்கு. உங்கள சுத்தி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், டேவோட கூட ஒர்க் பண்றவங்க அப்படின்னு, டே போலீஸ் ஆஃபீசர் அப்படின்றதுனால, அந்த ஹால சுத்தி அவ்ளோ போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் இருக்காங்க. நெறைய போலீஸ் தான் வந்திருக்காங்க. டேவ டே மேரேஜ்க்கு. ஸோ இப்படியே அந்த டே முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க ஒரு முகூர்த்த சேலை தான் வியர் பண்ணியிருக்கீங்க. டே வேஷ்டி ஷர்ட்ல இருக்கான். நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு என்னதான் இருந்தாலும் அந்த சாரிய விட முகூர்த்த சாரியில பொண்ணுங்க அழகு தான் இல்ல? அப்படின்னு நீங்க சுஜி கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவ ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கா. "இப்ப எதுக்கு இந்த ஆமாவ இப்படி சொல்ற நீ?" அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அது வந்து" அப்படின்னு சொல்லி இழுக்குறா. "நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. போடி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டுருக்கீங்க. அப்ப பொண்ண கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்ப மது தான் உங்கள கூப்பிட வரா. நீங்களும் மது கூட போறீங்க. டே அங்க ஆல்ரெடி உட்காந்துட்டுருக்கான். டே உங்கள முகத்த சரியில பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறான். நீங்க ஷையா ஃபீல் பண்ணிட்டு தலை குனிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டீங்க. டைம் ஸ்கேப்ஸ் அங்க இருக்க ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐயர்
டேக்கிட்ட தாலிய குடுத்து தாலிய கட்ட சொல்லி குடுக்குறாங்க. டேவும் அத வாங்கி உங்களுக்கு தான் கட்டி விடுறான். கட்டி முடிச்சதும் உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். நீங்க டியரி ஐஸோட டேவ பார்க்குறீங்க. "எதுக்குடி அழுற?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல மம்மா, இது ஹேப்பி டியர்ஸ் தான்" அப்படின்னு சொல்றீங்க. சரி. இதுக்கப்புறம் உன் கண்லேருந்து ஹேப்பி டியர்ஸ் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க அப்படின்னு சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்லயும் இருக்க ரிச்சுவல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு டே அவன ரூம்ல தான் இருக்கான். நீங்க உங்ககிட்ட பால் செம்பு குடுத்து அனுப்புறாங்க. நீங்க ஷையா ஃபீல் பண்ணிக்கிட்டே ரூம் டோர்லாம் லாக் பண்ணிட்டு முன்னாடி தான் போறீங்க. டே நீங்க வந்ததும் உங்கள டைட்டா ஹக் பண்றான். நீங்க மாமா பால் ஊத்திக்க போது அப்படின்றீங்க. அவன் அவங்க கிட்ட இருக்க பால வாங்கி சைட்ல வச்சுட்டு அகைன் ஹக் பண்றான். நீங்களும் அவன ஹக் பேக் பண்றீங்க. "இப்ப நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்டி. எத்தன நாள் கனவு தெரியுமா? உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீயும் நானும் ஒரே ரூம்ல இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். நீங்க "எனக்கும் தான் மாமா" அப்படின்னு சொல்றீங்க. சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்க பால் கொஞ்சமா குடிச்சிட்டு உங்களுக்கு குடுக்குறான். நீங்களும் குடிக்கிறீங்க. அப்ப "ஆ சரிடி, அ கீழ விழு" அப்படின்னு சொல்றான். என்ன மாமா சொல்ற? புரியல. அதான்டி அ மேரேஜ் ஆனதுமே ஹஸ்பண்ட் கால்ல ஒய்ஃப் விழுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமா, ஆசை தான். போவியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. "ஏய் விழுடி" அப்படின்னு சொல்றான். மாமா அதெல்லாம் முடியாது. போடா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அடியே நான் உன் புருஷன்டி. கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் குடு. அப்படியா? சரிங்க. இதுக்கப்புறம் நான் உங்கள வாங்க போங்கன்னே கூப்பிடுறேங்க. சரிங்களாங்க? அப்படின்றீங்க. அதுக்கு அகோரமா இருக்கு. நீ மாமான்னே கூப்பிடு. எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றான். நீங்க சிரிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம்ட்டே உங்கள பெட்ல புஷ் பண்ணி உங்கள செம்மையா கிஸ் பண்றான். நீங்களும் அவன கிஸ் பேக் பண்றீங்க. அ "வயன், இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன்டி. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க அப்படின்னு தலையாட்டுறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களோட சாரி பின்ன தான் ரிமூவ் பண்றான். ரிமூவ் பண்ணிட்டு உங்கள ஒழுங்கா உட்கார வச்சுட்டு, உங்களோட சாரி ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். நீங்க இன்ஸ்கர்ட்ல தான் இருக்கீங்க. அம் "வயன், ம், அம் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு." அப்படின்னு சொல்றான். "அதுதான் என் மாமா கண்ணுலயே தெரியுதே" அப்படின்னு சொல்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படியே உங்க நெக்க இன்ச் பை இன்ச்சா உங்கள கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அகைன் உங்க லிப்ஸ்ல டீப்பா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களோட ப்ளவுஸோட ஹுக்ஸ தான் ரிமூவ் பண்றான். ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு உங்கள செம்மையா கிஸ் பண்றான். நீங்க செம்ம டெம்ப்ட் ஆகிட்டீங்க. டேவோட ஹேரெல்லாம் செம்மையா கிரிப் பண்ணிக்கிட்டு ஹெவியா மூன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் "ஏய் கண்ட்ரோல் பண்ணாதடி, சவுண்ட் குடு. எனக்கு அப்பதான் இன்னும் அப்படியே ஆசையா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். நீங்க "சரி மாமா" அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவன் உங்கள ஃபுல்லா அண்ட்ரெஸ் பண்ணிட்டு, உங்கள இன்ச் பை இன்ச்சா கிஸ் பண்றான். அவன் கிஸ் பண்ணாத பிளேஸே கிடையாது. அப்படி கிஸ் பண்றான். உங்களால சுத்தமா முடியல. நீங்க செம்மையா மூவ் பண்ணிட்டுருக்கீங்க. "டேய் இது வெளிய கேட்டா என்ன நெனைப்பாங்க?" அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே நீங்க 2 பேருமே யோசிக்கல. செம்மையா மூவ் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் செம்மையா உங்க கூட அப்படி இப்படின்னு இருக்கான். நீங்க டேவியே தான் பார்த்துட்டுருக்கீங்க. "ஏய் என்னடி என்னையே பார்த்துட்டுருக்க?" ம். என் மாமா எவ்வளோ ஹேப்பியா இருக்கான் இல்லையா? அத தான் நான் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. "ஒயேன்" அப்படின்னு சொல்லி உங்கள டைட்டா ஹக் பண்ணி கிஸ் பண்றான். இப்போ கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு அவன் எழுந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்றான். இவ்ளோ நேரம் வராத ஷை, அவன் ட்ரெஸ் இல்லாம நிக்கும்போது உங்களுக்கு வருது. நீங்க உங்க ஃபேஸ டர்ன் பண்ணிக்கிட்டீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்க ஹேண்ட எடுத்து விட்டுட்டு, "என்னடி?" அப்படின்னு கேட்குறான். "அ இ இ இல்ல மாமா, அது வந்து" அப்படின்றீங்க. "விடு விடு, இது எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சிரிச்சுட்ருக்கீங்க. இப்போ அவன் ட்ரெஸ் இல்லாம உங்கள ஹக் பண்ணுவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க "மாமா நீ என்ன டீஸ் தானே பண்ற" அப்படின்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, என் பொண்டாட்டிய நான் டீஸ் பண்ணாம வேற யாரு பண்ணுவா?" அப்படின்னு சொல்றான். மாமா டீஸ் பண்ணாத மாமா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ நீ உன்னோட வொர்க்க ஸ்டார்ட் பண்ணு" அப்படின்னு சொல்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, சரிடி" அப்படின்னு சொல்றான்.
அதுக்கப்புறம் உங்களோட லெக்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்றான். உங்களுக்கு செம்ம பெயினு. நீங்க "மம்மா வலிக்குது" அப்படின்றீங்க. "ஏய் ஏய் ஏய் கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்கும். என் பொண்டாட்டில, செல்ல பொண்டாட்டில, கொஞ்ச நேரம் தாண்டி" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவனும் ஃபர்தரா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி, அவனுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் உங்க கூட இருக்கான். டைம் ஸ்கிப்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ரூம் டோரை தான் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் செம்ம டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ டே அவனோட ஷர்ட்டு, பேண்ட் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். டே நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்ப்பா. 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கீழே வாங்க சீக்கிரம் அப்படின்னுட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு போகவும், சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தான் வரான். அவங்கள எழுப்புறான். "மாமா நான் செம்ம டயர்டா இருக்கேன் மாமா. என்ன எழுப்பாத நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. அவன் உங்கள பேக்லயே கிஸ் பண்ணிட்டு, "ஏய் வயன் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போணுமாண்டி, அதனால வர சொல்றாங்க. நீ சீக்கிரம்" அப்படின்னு சொல்லவும், நீங்களும் "மாமா என்னால முடியாது மாமா. ஏதாச்சும் சொல்லி சமாளி." "ஏய் என்ன தாண்டி அவங்க ஒரு மாதிரி நெனைப்பாங்க. நீ எழுந்து வா" அப்படின்னு சொல்றான். மாமா சரி இரு நானே உன்ன ரெஸ்ட் ரூம்ல கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ரெஸ்ட் ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு, ஹாட் வாட்டர் எல்லாம் உங்க மேலே போடுறான். அவன் பைட் பண்ணி வச்ச இடம் ஃபுல்லா உங்களுக்கு எரியுது. "மம்மா எனக்கு வலிக்குது மம்மா" அப்படின்னு டே மேலேயே சாயறீங்க. சாரிடி அவ்வளோ ஸ்ட்ராங்காவா இருந்துச்சு?" அது இல்ல மாமா. நீங்க பைட் பண்ணீங்கல்ல, அதுலலாம் வாட்டர் படவும் எரியுது அப்படின்னு சொல்றீங்க. அவன் சாரி அப்படின்னு சொல்றான். இட்ஸ் ஓகே விடு மாமா அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நீங்க ஒரு சாரியும், டே நார்மலா ஒரு ட்ரெஸ்ஸ வியர் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கீழ தான் வரீங்க. உங்ககிட்ட யாரும் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் நீங்களும் கோவிலுக்கும் வந்துட்டீங்க. கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட அம்மாக்கு உங்க அப்பா குங்குமம் வச்சு விடுறாங்க. உங்களோட பெரியம்மா, பெரியப்பா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட ஒய்ஃப்க்கு வச்சுட்ருக்காங்க. டே உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. இதே மாதிரி ஒரு நாள் கோவிலுக்கு வந்திருப்பீங்க. அப்ப இதே மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். நீங்க டேவ பார்த்து, "மாமா ஒரு நாள் நீயும் எனக்கு இவங்கள மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி குங்குமம் வச்சு விடுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவன், "கண்டிப்பாடி. என் பொண்டாட்டிக்கு நான் வைக்காம வேற யார் வைப்பா?" அப்படின்னு சொல்றான். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப அத தான் நெனச்சு பார்க்குறீங்க. அவ்ளோ ஹேப்பியா இருக்கு உங்களுக்கு. அவன் எல்லாருக்கும் முன்னாடி உங்க நெத்தியில குங்குமம் வச்சுட்டு, உங்க தாலில குங்குமம் வச்சு விடுறான். உங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. நீங்க அது எல்லாமே ரசிச்சுட்ருக்கீங்க. இப்ப அடுத்த ரிச்சுவல்ஸ் தான். ஹஸ்பண்ட் கால்ல ஒய்ஃப் எல்லாரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். "டேய் உங்கள பார்க்குறான்." நீங்க "முடியவே முடியாது" அப்படின்னு திரும்பி நின்னுக்கிட்டீங்க. "ஏய் விழுடி, அசிங்கப்படுத்தாத எல்லாருக்கும் முன்னாடி" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்ல விழுறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். நீங்க அவன போட்டு அடிக்கிறீங்க. "எதுக்குடி இப்ப அடிக்கிற அவன?" அப்படின்னு கேட்கவும், அப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எங்களுக்குள்ள" அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாருமே சிரிச்சுட்டு இப்படியே ஹேப்பியா போகுது. அவ்வளோதான் மிஸ். இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். பாய்.